जय श्री मात्रे नमः जय गुरुदत्त जय गुरु परसரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிடத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் செவ்வாய் ராகு 3 கிரக சேர்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம்ங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. 11 கூடையவரும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கிறது. லாபஸ்தான அதிபதி கூட ராசி அதிபதி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. அதே மாதிரி சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. குரு உங்களுடைய ராசிக்கு 9ல இருந்து நிறைய நன்மைகளை தருவாரு. இந்த மாதத்துல என்னன்னா கொஞ்சம் கடுமையான உழைப்பு, ஒர்க் ப்ரெஷரு, பிஸ்னஸா இருந்துச்சு அப்படின்னா எப்பவும் இல்லாத மாதிரி இந்த தடவை அதிகமான, அதாவது பிஸ்னஸ்க்காக நீங்க அலைச்சல், அதே மாதிரி ஓவர் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா பல்காக வரும். இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்குது. அப்போது வருமானத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டாயம் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுத்துருங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் இது என்ன அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையோடய இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வெற்றி பெற்றுவீங்க. 9 கூடையவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். பாக்கியாதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கனால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அது கூட ராகுவும் இருக்குது. அப்போது பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம், பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் புதன் ராகு சேர்க்கை இருக்கு. உங்களுடைய ராசிக்கு ராகுவும் நன்மை செய்வார், அதே மாதிரி புதனும் நன்மை செய்வார். அப்போ இந்த 2 கிரக சேர்க்கையும் ஒரு நல்ல அற்புதமான கிரக சேர்க்கையா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அப்போ செய்யக்கூடிய தொழில பார்த்தீங்கன்னா மேன்மை அப்படிங்கிறது இருக்கு, வளர்ச்சிங்கிறது இருக்கு, நல்ல லாபமும் நல்ல நிரந்தர வருமானமும் அப்படிங்கிறது உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும். ப்ரொமோஷன், இடம் மாறுதல்கள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆனால் கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் நார்மலாக ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் கூடுதலான பணிச்சுமை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதியே அஷ்டமாதிபதியாகி 6ல் உச்சம் பெறாரு. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கங்க. 6ஆம் இடம் வலுத்திருக்கு. 6ஆம் இடம் உழைப்பு மட்டும் இல்லை, ஓய்வும் எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன செய்யும், உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். தூக்கமின்மையினால ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ, அல்லது பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, சுகர் வர்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, இந்த மாதிரி உடல் உபாதைகளுக்கு ஏதாவது கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஃபுட்டு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருங்க. இல்லை அப்படின்னா அதாவது ஃபுட் அலர்ஜி வருது, ஃபுட் பாய்சனிங் ஆகுறது, இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ அங்கே ஒரு மருத்துவ விரயமும் வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் உங்களுடைய உடல்நிலையும் ரொம்ப முக்கியமானது. ஹெல்த்து தான். அதுக்கப்புறம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால நீங்கள் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஒர்க் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணுறது துளாராசிக்காரங்க 2 7 கூடை செவ்வாய் 10ஆம் இடத்துல நீச்சம். நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கிறதுனால குடும்பம் மற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே கேர் பண்ணாமல் ஒர்க்குக்கு, நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஆள். அதனாலேயே குடும்ப நபர்கள் உங்களை சரிவர புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலேயே ஃபேமிலிக்குள்ளே சில இஷ்யூஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு இருக்குது. அதை நீங்கள் எப்பவும் போல செவ்வனே கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல உழைப்பை கொடுக்கும். நீங்கள் நல்லா உழைச்சிக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் திடீர்னு ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது படிப்பு ரீதியாக இருக்கலாம், அல்லது
உங்களுடைய பிஸ்னஸோ அல்லது உத்தியோக ரீதியாவோ எது ரீதியாகவோ வந்து வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள், வெளியூர்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பயணங்கள் இருக்குது. பயணங்களை மேற்கொள்ளும் போது எது சேஃபோ அதை யோசித்து செய்யுங்க. டக்கு டக்குன்னு முடிவெடுக்காம யோசித்து முடிவெடுங்க. ஆனால் அமைப்பு, கிரக சேர்க்கைகள் இது எல்லாமே நல்லா இருக்கு. பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு செவ்வாய் ராகுவோட சேருது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் வந்து 2ஆம் தேதி செவ்வாயும், அதாவது உங்களுக்கு 2, 7 கூடையவர், அவர் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் மாரகாதிபதியும் அவர் தான். அவரு போய் சனி கூட சேர்றாரு. சனி யாரு உங்களுக்கு 6 கூடையவரா இருக்காரு. அப்போ சனியும் செவ்வாயும் சேரும் அந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 2க்கு மேலே கவனமாக இருக்கணும். நீங்கள் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒர்க் ப்ரெஷராக இருக்குன்னு அந்த டென்ஷன்லேயே நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம். அதனால கவனமாக இருங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு வந்து வழிபாடு பண்ணிக்கங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கூடையவர் யார் அப்படின்னா சனி. அவர் இந்த மாதம் வந்து சூரியன் கூட சேர்றாரு. எப்பெல்லாம் கோச்சாரத்தில் சூரியனும் சனியும் ஒன்றாக சேருதோ அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாகவே என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கனாலையும் சூரியன் இப்போ சனியும் சேர்ந்தக்கூடிய இணைவுனால குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கைக்கு வந்து டக்குன்னு தட்டி போகிறது, அதாவது நீங்கள் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த குலதெய்வ வழிபாடு வந்து நல்ல அமைப்பையும் சிறப்பான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறது, உங்களுக்கு கடல்ல இருந்து நிவர்த்தி பண்ணுறது, ஒரு கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி ஆகுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதாவது சூரியன் சனினாலே பிதிர்கள் தோஷத்தை போக்கக்கூடிய அமைப்பு. அதாவது கோச்சாரத்தில் சேரும்போது இந்த விஷயம்லாம் செய்யணும். பிதிர் தோஷத்தை நீக்கிறதுக்கு நீங்கள் திலஹோமம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பித்திருக்களுக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிடணும். நீங்கள் உங்கள் வீட்டில் இறந்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு சாமி கும்பிடணும். அதே மாதிரி முன்னோர்கள் வழிபாடுகள் பண்ணணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும். இது ஏன் இந்த மாதம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் தான் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்குவாங்க. அந்த மாதமும் செய்யலாம். ஆனால் இப்போ செஞ்சுருங்க. இப்போ செய்கிறது வந்து நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் 6 கூடையவராகவும் சனியாக இருக்கனால சூரியன் சனி இறைவு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா திடீர்னு ஒரு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும். அப்போது சரியாக சாப்பிட உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கனால சரியாக சாப்பிட முடியாமல் போகும். அதனால வந்து திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின்லாம் கம்மியாயிரும், பிளட் கவுண்ட் கம்மியாகும். அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிடுங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பரிச்சயம் இல்லாத உணவுகள், ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, ஏன்னா 5ஆம் இடத்துல நல்ல கிரகம், வலுவான கிரக சேர்க்கை இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்குது. பாதகாதிபதியாக சூரியன் இருந்தாலும் 6 கூடையவனும் 6ஆம் இடத்துல கூடுறதும் 6 கூடையவனோட கூடுறதும் இது ஒரு நல்ல அமைப்பு. 4, 5 கூடைய சனி உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உச்சம் பெற்ற சுக்கிரனோட நல்ல காசு பணம் நல்லா புழங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் படித்த விஷயங்கள் தான் வரும் எக்ஸாமில். எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். படித்தது மறக்கக்கூடாது அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு. எக்ஸாம்ஸை நல்லா, அதாவது ஒரு மனதாக செயல்பட்டு மெடிடேஷன்லாம் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மார்க் கட்டாயம் நீங்கள் எடுப்பீங்க. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சிறப்பான அம்சமாக இருக்குது. ஏன்னா புதன் ராகு அப்படிங்கிறது நல்ல, அதுக்கு வந்து குருவோடைய பலம் இருக்குது. புதனுக்கு வந்து குருவோடைய பலம் இருக்குது. 4 கூடையவரும் சுக்கிரனோட உங்கள் ராசி அதிபதியோட சேர்ந்துருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் என்னன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புதன் குரு வந்து கோச்சாரத்தில் எப்போல்லாம் பார்க்குதோ அவங்க படிப்புலேயும் சரி நல்ல புத்திசாலித்தனமாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. புத்தி கூர்மை இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது. படிப்பில் நல்ல ரேங்க் ஹோல்டராக தான் கட்டாயம் நீங்கள் வருவீங்க. நீங்கள் படித்த இதே கட்டாயம் வந்துருங்க. இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 6ஆம் இடம் வலுவாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வெளியூர்லேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து படித்து முடிச்சுட்டு என்னடா இது ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம் சூப்பரான டைமு. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா சனியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு, இப்போ செவ்வாயும் வரப்போகுது. ஏன்னா கிரகங்கள்
வலிமையா இருக்கனால கட்டாயம் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே ஒரு வேலை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். நிறைய காசு பணம் பார்க்கலாம். நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலமா பெரும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்க யாரு என்ன அப்படின்னு இந்த மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தக்கூடிய டைமு, உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய டைமு, திடீர்னு ஒரு அவார்ட் கிடைக்கிறது, ஒரு பெரிய படத்துல வந்து சான்ஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்புகள். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள செவ்வனே எப்பவும் போல செய்யுங்க. அது எல்லாமே பெரிய விஷயமா கட்டாயம் மாறும். ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய லெவல்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுல அது மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகம் போற பெண்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நிறைய காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு. சுக்கிரன் உச்சமா இருக்கனால காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. பொதுவா துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. இது கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கனால, உங்க கணவர்கிட்ட சண்டை போடாம ஒரு கருத்த வந்து அமைதியான முறையில எடுத்து சொல்றது நல்லது. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவு. அதனால சண்டை சச்சரவுகள தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது, அத உங்களுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கிட்ட சொல்லி பாருங்க. ஏன் அப்டின்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு மாரி அவங்களுக்கு புரிஞ்சு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகளாகி மன உளைச்சல்கள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விஷயத்த நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். இவ்வளோ நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே கை மேல பலன்களா உங்களுக்கு வந்து நிக்கும். போட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வீண் போகாது. நீங்க என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு இப்போ அது சக்சஸாவே மாறிரும். வழக்கம் போல தான் துலா ராசிக்காரங்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒர்க் ப்ரெஷர் பணிச்சுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கூடுதலா வந்து உயர் அதிகாரிகள் எனக்கு இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ல இல்லாத வேலைய கூட செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்துவாங்க. வேற வழி இல்ல. எது நல்லது, எது கெட்டதுன்னு ரொம்ப பொறுமையா யோசிச்சு செய்யுங்க. அதாவது இந்த மாசம் வந்து உங்களுக்கு நெறைய வகையில காசு, பணம் வரும். நெறைய பழக்கவழக்கங்கள் ஏற்படுத்தும். அதனால வந்து கரெக்ட்டா யோசிச்சீங்க அப்டின்னா, நெறைய விஷயங்கள சாதிக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியுங்க. அர அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தான். நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாதம் வந்து என்னன்னா, ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு. நீங்க உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. நெறைய விஷயங்கள நீங்க செய்ய முடியும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல காசு, பணம் இந்த மாசம் சூப்பரா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு டீம உருவாக்கிக்க முடியும். தலைமை இடத்துல டைரக்ட்டா கூப்ட்டு உங்கள பாராட்டுவாங்க. அதே மாரி ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அது மூலியமா நெறைய ஒர்க் ப்ரெஷர் நெறையா தான் இருக்கும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஹெல்த் இஷ்யூ வரும். ஆனா, இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கங்க. ஆனா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. காசு பணம் நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து அரசியல் ரீதியா வந்து சீட்டு இது மாரி கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தாலும் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வெற்றி. நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். முக்கியமா இந்த மாசம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்கு. அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறது. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.